மேல இருந்தும் தண்ணி, கீழே இருந்தும் தண்ணி, எல்லா பக்கமும் தண்ணி. அவ்வளவுதான், பேழை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த தண்ணிக்கு நடுவில் இருந்து பேழை புறப்பட்டு மேலே வந்து நின்றது. தண்ணி உயர 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 பேழையும் உயர்ந்து கொண்டே தான் போச்சு. உன் பிரச்சனை எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். சிகரங்களுக்கு மேலாக தண்ணி வந்தாலும் கர்த்தர் அதற்கு மேலாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு தேவன். நாம பார்க்கறதுக்கு சின்னவங்க தான். அவர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது அவர் நம்மை நினைப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நாம் எம்மாத்திரம், ஆனாலும் நம்மேல் கண் வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறாராம். நம்ம கண்ணுக்கு எறும்பு சின்னது, அவர் கண்ணுக்கு நம்மளே சின்னது. பூமியின் தூளு மாதிரி இருக்கிறோமா? ஆனா ஒண்ணு தெரியுமா? அந்த தேவன் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தாழ விடவே மாட்டார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீ உன் அறிவுக்கு எட்டாததும் நீ அறியாததுமான ஒரு வழியிலே அவர் நடத்த வல்லமை உள்ளவர்.